நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக இன்னும் சற்று நேரத்தில் விஜய் ஆஜராக இருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். 11 மணிக்கு விசாரணைக்கு ஆஜராவார் என்று சொல்லப்பட்ட நிலையில விஜய் வர இன்னும் எவ்வளவு நேரம் எடுக்கும்? விவரங்கள் என்ன? கரூர் பெருந்துயர சம்பவம் தொடர்பாக 2வது முறையாக விசாரணைக்கு தவிக தலைவர் விஜய் ஆஜராக இருக்கிறார். இன்று காலை 11 மணி அளவில் அவர் ஆஜராக இருக்கிறார். இதற்காக நேற்று இரவே டெல்லி சென்றடைந்த விஜய் தாஜ் மான்சிங் ஹோட்டலில் தங்கியிருந்தார். தற்பொழுது அவர் ஹோட்டலில் இருந்து புறப்பட்டிருக்கிறார். பிரதான வாயில் வழியாக செல்லாமல் பின்வாசல் வழியாக விஜய் தற்பொழுது சிபிஐ அலுவலகத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். தாஜ் மான்சிங் ஹோட்டலுக்கு புறப்பட்டிருக்கக்கூடிய விஜய் இன்னும் 10 முதல் 15 நிமிடங்களில் சிபிஐ தலைமை அலுவலகத்தை சென்றடைவார். இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் கடந்த முறையை போலவே தற்பொழுதும் செய்யப்பட்டு இருக்கின்றன. ஏற்கனவே கடந்த முறை விஜய் வந்த பொழுது கூட அந்த சிபிஐ தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பிரதான சாலை, அதாவது இந்த லோதி சாலை முற்றிலுமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது. சிபிஐ அலுவலகத்தினுடைய வாயில் கேட் இருக்கக்கூடிய பகுதி என்பது முற்றிலுமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டு அந்த இரண்டு வழி சாலையில் ஒரு வழி போக்குவரத்து நிறுத்தப்பட்டு ஒரு வழியாக வாகனங்கள் அனுப்பப்பட்டன. மேலும் ஊடகங்களுக்கும் கடுமையான பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. அந்த கடந்த முறையை போலவே தற்பொழுதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சிபிஐ அலுவலகத்தை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் மற்றும் சிபிஐ அலுவலகத்திற்கு வெளியே டெல்லி போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல திமிராணுவ படையினரும் பாதுகாப்புக்கு வரவழைக்கப்பட்டு அவர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 12ஆம் தேதி விஜய் ஆஜரான பொழுது அவரிடம் 6 மணி நேரம் வரை விசாரணையானது நடைபெற்றது. இடையில் ஒரு 30 நிமிடங்கள் வரை அவருக்கு உணவு இடைவெளி மட்டும் அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மீண்டும் விசாரணையானது நடத்தப்பட்டது. கடந்த முறை விஜய் 11 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் அவர் காலையில் தான் அவர் சென்னையிலிருந்து புறப்பட்டு அவர் சிபிஐ அலுவலகத்திற்கு வருவதற்கு ஒரு 10 முதல் 15 நிமிடங்கள் வரை தாமதமானது. அந்த தாமதத்தை இந்த முறை தவிர்க்கக்கூடிய வகையில் விஜய் நேற்று இரவே டெல்லி சென்றடைந்துவிட்ட நிலையில் தற்பொழுது அவர் புறப்பட்டிருக்கிறார். இன்னும் 10 முதல் 15 நிமிடங்களில் விஜய் சிபிஐ அலுவலகம் சென்றடைவார். அதனைத் தொடர்ந்து அவர் அங்கு உள்ளே செல்வதற்கான அந்த நடைமுறைகள் எல்லாம் முடிவடைந்த பின்னர் நேரடியாக சிபிஐ தலைமை அலுவலகத்தினுடைய 2வது மாடியில் தான் அவரிடம் கடந்த முறை விசாரணை நடத்தப்பட்டது. இந்த முறையும் அவர் அதே பகுதியில் வைத்துதான் விஜயிடம் விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு கேள்விகள் கடந்த முறை கேட்கப்பட்டன. அதாவது தாமதமாக வந்ததாக கூறப்படுவது, மேலும் அங்கு குழந்தை காணாமல் போனது உங்களுக்கு தெரியுமா, மேலும் சம்பவம் நடந்த உடனேயே நீங்கள் உடனடியாக புறப்பட்டு விட்டீர்கள் என்கிற குற்றச்சாட்டு உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் விஜயிடம் முன்வைக்கப்பட்டன. அதற்கெல்லாம் பதிலளித்திருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினமும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வழங்கப்பட்டது குறித்தும் அதே போல தவிக தரப்பில் செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகள் உள்ளிட்டவை தொடர்பாகவும் விஜயிடம் கேள்விகள் எழுப்பப்பட இருக்கிறது. மேலும் கடந்த முறை விஜய் அளித்த பதில்களின் அடிப்படையிலும் இன்றைய தினம் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். விஜயினுடைய அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமிக்கும் சிபிஐ சமன் அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இந்த விவகாரத்தில் தவிக தரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளும், அதாவது இந்த விவகாரத்தில் தவிகவிற்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் என்ன, அதை உணர்ந்து அவர்கள் செயல்பட்டார்களா, மேலும் விஜய் விரும்புகிறாரா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் விஜயிடம் கேட்கப்பட இருக்கின்றன. அதற்காக தயார் நிலையில் சிபிஐ அதிகாரிகளும் இருக்கிறார்கள். விஜய் சென்றடைந்த உடனேயே இந்த விசாரணையானது இன்றைய தினம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினமும் மாலை வரை விசாரணை தொடரும் என்று கூறப்படுகிறது. ஒருவேளை விஜய் அளிக்கக்கூடிய பதிலை வைத்துதான் இன்றைய தினம் விசாரணை நிறைவடையுமா அல்லது மீண்டும் ஒரு முறை அவர் ஆஜராக உத்தரவிடப்படுமா என்ற கேள்வி எல்லாம் இருந்திருக்கிறது. ஏனென்றால் தவிக நிர்வாகிகள் 3 நாட்கள் ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தார்கள். விஜயன் ஆனந்த், நிர்மல் குமார், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் 3 நாட்கள் சிபிஐ அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டு அவர்களிடம் விசாரணையானது நடத்தப்பட்டது. அதே போல மாவட்ட நிர்வாகம், மாவட்ட எஸ்பி உள்ளிட்டோரும்
2-3 தினங்கள் ஆஜராகி சிபிஐ அலுவலகத்தில் விளக்கம் அளித்திருந்தார்கள். தமிழ்நாட்டினுடைய தற்போதைய ஆயுதப்படை டிஜிபியும் முன்னாள் சட்டம் ஒழுங்கு டிஜிபியுமான டேவிட்சன் தேவாசீர்வாதமும் ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தார். எனவே பல்வேறு தரப்பினரிடம் நடத்தப்பட்ட விசாரணை, அவர்கள் அளித்த பதில், மேலும் இந்த விவகாரத்தில் தாவேக்காவிற்கு இருக்கக்கூடிய பொறுப்பு, விஜயினுடைய பொறுப்பு உள்ளிட்டவை தொடர்பாக இன்றைய தினம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். இதற்காக தற்பொழுது தாஜ் மான்சிங் ஹோட்டலில் இருந்து புறப்பட்டு விஜய் தற்பொழுது சிபிஐ தலைமை அலுவலகம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.